Hello and good evening, everyone. I am Mansi Ghanikar, working in the Investor Education Department of NISM. NISM is the capacity building initiative of SEBI. We at NISM conduct a wide range of activities at various levels with the objective of improving quality standards in the securities markets. At NISM, we work in five broad areas: long and short term academic programs, certifications for market intermediaries, e learning programs, training programs for working professionals and academia, and various investor education initiatives. Today's webinar topic is Basic Principles of Financial Planning in Tamil language. So, for this, we have with us Dr. B.R. Balaji, founder of Bottomline Solutions and Services. Dr. B.R. Balaji is a pioneer in personal finance, wealth creation, and succession planning with over 20 years of experience in guiding individuals and families toward informed financial decisions. As the founder of Bottomline Solutions and Services, established in December 2000, he focuses on helping clients create, manage, and efficiently transfer wealth across generations through customized, client centric financial and risk management solutions. Known for his value based approach, he specializes in family office advisory, succession planning for family businesses, and tax efficient protection strategies. So, I request Sir to begin with the session. Thank you very much, Mansi, for the wonderful introduction. Yeah, welcome, Sir. The program is supposed to be in Tamil, so Yeah, I will switch from English to Tamil. Okay? yes, sure, Sir. Thank you so much. வணக்கம் டு எவ்ரி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அந்த ஃப்ளோவில் வரும்பொழுது இங்கிலீஷ் நடுவில் வந்துடுது. சாரி அபவுட் இட். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செஷன் வந்து ஃபைனான்ஷியல் பிளானிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நிதி திட்டமிடல் அப்படிங்கிற டாப்பிக்கை தான் நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் பார்க்க போகிறோம். தமிழில் அப்படின்னு வரும்பொழுது சுத்தமான தமிழில் பேசினா வந்து எனக்கும் கஷ்டம், லிசன் பண்ணுற உங்களுக்கும் சில நேரங்களில் வந்து சில வார்த்தைகள் புரிதல் இல்லாமல் போகும். இந்த இனிஷியேட்டிவ் என்ஐஎஸ்எம் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங், ஃபைனான்ஸ் சம்பந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் எவ்வளோக்கு எவ்வளோ எத்தனை பேருக்கு நம்ம ரீச் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது அப்படிங்கிறது தான் இந்த 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 ஒரு முக்கியமான இந்த வெபினாரோட பர்பஸே. ஸோ அந்த பர்பஸ் ரீச் ஆகணும் அப்படின்னா வந்து நான் நடைமுறை தமிழ்லேயே பேசிடுறது தான் வந்து சரியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால நான் எப்பவும் பேசுகிற மாதிரி பேசி விடுறேன். இதில் தவறுகள் இருந்தால் மன்னிக்கவும். உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேட்டிவாக, நல்ல நாலேஜபிளாக, நல்ல இந்த செஷன் நல்ல விதமாக இருந்து அப்படின்னா எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் எதுவும் இதில் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அதை எங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக நாங்கள் பண்ணிக்கிறதுக்கு உதவும். 2-3 இன்ஃபர்மேஷன் நான் என்னோட ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் இப்போது. எஸ், மேண்டட்டரியாக வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அப்படி வரும்பொழுது முதல்ல நான் கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அமர்வோட சில முக்கிய அறிவிப்புகள் இருக்கு. அந்த அறிவிப்புகளில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி உங்களுக்கு நடுவில் நம்ம பேசிகிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு நடுவில் கேள்விகள் வரலாம். அந்த கேள்விகள் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு கடைசியில் வந்து ஒரு 10 நிமிடம் கொஸ்டின் ஆன்சர் செஷன் அப்படின்னு நாங்கள் கொடுப்போம். உங்கள் கேள்விகளை கேட்கலாம். எங்களுக்கு முடிந்தவரை, தெரிந்தவரை உங்களுக்கு நாங்கள் பதில் கொடுப்போம். அந்த இதை வந்து அந்த கேள்விகளை நீங்கள் வந்து கீழே வந்து Q&Aன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் போர்டில், உங்களோட லேப்டாப்பில் அட்டன் பண்ணிங்கன்னா இருக்கும். அதில் நீங்கள் உங்கள் கேள்விகளை டைப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கு பதில் சொல்லுவோம். சரியா? 2வது, அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் 3 to 4 நாட்களுக்குள் பங்கேற்பு சான்றிதழ், பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் மெயிலில் வந்துடும். சரியா? 3வது, இன்கேஸ் இன்னைக்கு அட்டன் பண்ண முடியாத நண்பர்கள் யாரும் இருந்தாங்கன்னா இந்த செஷன் ரெக்கார்ட் பண்ணுறோம். இந்த ரெக்கார்ட் பண்ணது யூடியூப்ல அப்புறமா நம்ம எப்போ வேணும்னாலும் பார்த்துக்கொள்ளலாம். இந்த 3 அனௌன்ஸ்மெண்ட்டோட நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த 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 செஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெபினாரில் அப்படின்னா, முதல்ல
நிதி திட்டமிடல் பற்றிய அறிமுகம், ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன். நம்ம எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் த வேர்ல்டு ஒரு செஷன் பண்ணும் பொழுது பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னா வந்து என்ன மாதிரி ஆடியன்ஸ் வர போறாங்கங்கிறது வந்து எங்களுக்கு தெரியாது. நம்பர் ஒன், இந்த பிரசன்டருக்கு அட்லீஸ்ட் தெரியாது. நம்பர் டூ, இதில் வந்து முக்கியமான அஹ், விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணும்போது பல பேர் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். அப்படி தெரிந்த விஷயத்தை நான் பேசினேன் என்றால் அதை வந்து ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. தெரியாத விஷயத்தை பேசினேன் என்றால் அது வந்து உங்களுக்கு புரிதலுக்காக நம்ம பேசினோங்கிறது இந்த பர்பஸ் ஆஃப் இந்த 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 வெபினாரோட பர்பஸ் உங்களுக்கு அச்சீவ் பண்ணிடுவோம். ரெண்டாவது, பட்ஜெட் மற்றும் சேமிப்பின் முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பட்ஜெட்டிங். 50-30-20 பட்ஜெட் விதின்னு ஒன்று இருக்கு, அது என்னங்கிறத பார்ப்போம். சேமிப்பு விகிதம், சேவிங்ஸ் ரேஷியோ அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். கூட்டு வட்டியின் சக்தி, தி பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அதை பற்றி பார்க்க போகிறோம். தாமதப்படுத்துவதால் ஏற்படும் இழப்பு. இந்த நம்ம நிதி ஃபைனான்ஸ் அப்படின்னு பேசினாலே வந்து டைமோட ரிலேட்டட். ஸோ நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு லேட் பண்ணோம்னா அதனால என்ன இழப்பு ஏற்படும் என்பதை பார்ப்போம். நிதி திட்டமிடலுக்கான சில ஆலோசனைகள், சில சின்ன சின்ன அட்வைசஸ் கொடுக்குறோம். முக்கியமானது, ஆரம்பமே வந்து இந்த இந்த ஸ்லைடு எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஒரு பிக்சர் இது. தொலைநோக்கு பார்வை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பிக் பிக்சர் அப்ரோச், முழுமையான பார்வை அணுகுமுறை அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, இதை வந்து நம்ம இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை இந்த பிக் பிக்சர் அப்ரோச்சுங்கிறது. ஒரு கிரைம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிரைம் ஸ்பாட்ல போய் நம்ம போட்டோலாம் எடுத்து எவிடன்ஸ் கிடைக்கிறதா அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு அந்த போட்டோ எடுத்ததை வந்து என்லார்ஜ் பண்ணிட்டே வருவாங்க. என்லார்ஜ் பண்ண சின்ன சின்ன க்ளூ கூட அதுலேருந்து கிடைக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ணும்பொழுது பிக் பிக்சர் அப்ரோச் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். துல்லியமாக நம்ம ஒவ்வொரு ரூபாய்க்கும் நம்ம பார்த்து கணக்கு பண்ணினோம் என்றால் நம்மளுடைய ஃபைனான்சியல் பிளானிங் முழுமையாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இதில் கண்ணுக்குள்ளே என்ன சார் வாட்ச் போட்டிருக்கீங்க, ஒரு கிளாக் போட்டிருக்கீங்க அப்படின்னா, பணம் அப்படின்னு பேசினாலே நேரம் என்பது மிக முக்கியமான ஒரு 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 விஷயமாக கருதப்படுகிறது. இதை பற்றி என்னங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சரியா? ஒவ்வொரு நாளும் நாம் இவற்றுடன் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா பல விஷயங்கள் நேரத்தோட தான் ஓடிட்டு இருக்கோம். சரியா? ஒரு நாளுங்கிறது வந்து 24 மணி நேரங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ நேரம் இஸ் அ வேல்யூ ஆல்சோ. ஓகே, அப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம பல விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பல முடிவுகள் எடுக்கிறோம். சரியா? அந்த முடிவுகள் என்னென்ன விளைவுகளை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டே தான் இருக்கோம் தினம் தினம். இந்த ஸ்லைடில் பாருங்க, 4 ஏரோ இருக்கு. கருப்பு கலர்ல ஒரு ஏரோ மேலே போகிறது, கிரீன் கலர்ல ஒரு ஏரோ கொஞ்சம் கொஞ்சமாக கீழே வருது, ப்ளூ கலர்ல ஏரோ அப்படியே நடுநிலைமையில் இருக்கு, ரெட் கலர் ஏரோ, ரெட் கலர். இது எல்லா கலருக்குமே ஒரு உண்மையான ஒரு அர்த்தம் இருக்கு. நான் இந்த ஸ்லைடு பண்ணும் பொழுது இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு 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 ஸ்லைடு இது. இதில் என்னென்னு பார்ப்போம். இலக்குகள், காலக்கெடு, எதிர்பார்ப்புகள், இது மூணுமே வந்து கருப்பு கலர்ல இருக்கு. நம்ம டார்கெட்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். எல்லாருமே ஆஃபீஸ் போனோம்னா அதுக்கு ஒரு டார்கெட் இருக்கு. ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒரு டெட்லைன் இருக்கு. அந்த டெட்லைன் வந்து சீக்கிரம் முடிக்கணுங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இது வந்து எதிர்பார்ப்புகள். இந்த இது இது மூணையும் வந்து ஏறிண்டே இருக்கு. தினம் தினம் அது மேலே தான் போகுதே ஒழிய அது எதிர்பார்ப்பு குறையறது இல்லை. நம்ம டெட்லைன்ஸ் குறையறதுல சீக்கிரமா முடிச்சு கொடுங்குறாங்க. டார்கெட்ஸ் இருக்கு தினம் தினம். எல்லா இடத்துலையும் டார்கெட். பசங்க ஸ்கூல்லேருந்து டார்கெட், மார்க் வாங்குறது தான் பசங்களுக்கு டார்கெட். இந்த மாதிரி இது ஏறிண்டே போடுது, எதிர்பார்ப்புகள் ஏறிண்டே போகுது. கிரீன் கலர்ல இருக்கிறது பாருங்க, நம்மளுடைய ஆரோக்கியம், வாழ்க்கை முறை. இது ரெண்டும் கிரீன் கலர் ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால கிரீன் கலர்ல கொடுத்துருக்கேன். அது கீழே நோக்கி போயிட்டு இருக்கு. வாழ்க்கை ஸ்டைல் வாழ்க்கை தரம் உயர உயர ஆரோக்கியம் குறைகிறது. இதை எத்தனை பேர் ஒத்துப்பீங்கன்னு தெரியல, ஆனா இதை ஒரு ஒரு உண்மை. சரியா? ஸோ இது ரெண்டாவது சேலஞ்ச். மூணாவது, நிதி நிலைமை, ஃபைனான்சியல்ஸ். இது எப்பவுமே ஒரே ஒரே மாதிரியே போற மாதிரியே இருக்கு. நமக்கு என்ன இது இவ்வளோ உழைக்கிறோம், நம்ம இத்தனை மணி நேரம் உழைக்கிறோம், நான் என்னோட பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்கேன் தினம் தினம். இருந்தாலும் என்னோட ஃபைனான்சியல் பொசிஷன் மொத்தம் ஏறவே மாட்டேங்குது. இது எதிர்பார்ப்பு ஏறவே மாட்டேங்குது. நான் எதிர்பார்க்குற ப்ரொமோஷன் வர மாட்டேங்குது. நான் பெஸ்ட் தான் கொடுக்குறேன், வேற யாருக்கும் ப்ரொமோஷன் கொடுத்துட்றாங்க. இது எல்லாமே ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயம். சரியா? செலவுகள் குறைய மாட்டேங்குது, ஏறிண்டே போகுது. அப்போ என்னுடைய நிதி நிலைமை பிரமாதமா ஒன்றும் பிரகாசமா மாறுற மாதிரி நமக்கு தெரியல. முக்கால்வாசி பேருக்கு. எக்ஸெப்ஷன்ஸை பத்தி நம்ம இங்க பேசவே போறதில்லை. சரியா? சொந்த நேரம், குடும்ப நேரம் அப்படின்னு பார்த்தா
அது வந்து குறைஞ்சிட்டே வருது, ரெட்ல போயிட்டு இருக்கு பல பல ஃபேமிலிஸ்ல. இது ஒரு நடைமுறை உண்மை. கடைசியில் என்ன நடக்குது? இறுதியாக நாம் எல்லோரும் ஒரு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துடுறோம். ஒரு சமநிலைப்படுத்துறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா வந்து இதுதான் பெஸ்ட், என்ன பண்றது, ஏதாவது சரி இப்படியே போவோம், இன்னைக்கு இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, மறுபடியும் பார்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னால போகலாம் அப்படிங்கிறது எங்கேயோ ஒரு பேலன்ஸை கண்டுபிடிக்கிறோம், ஒரு காம்ப்ரமைஸ்ல போயிட்டு இருக்கோம். இது எவ்வளோ உண்மையான ஒரு தினம் தினம் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் பாருங்க. இதுக்கு பல சேலஞ்சஸ் இருக்கு. முக்கியமான சவால் என்ன அப்படின்னா அவேர்னஸ் என்று சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் தேவைக்கு அதிகமாகவே இருக்கு. பல பல இடங்கள்ல பல விஷயங்கள் தேவைக்கு அதிகமா இருக்கு. சரியா? இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவைப்படுதோ தேவைப்படலையோ பல இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ இந்த அவேர்னஸ் ரொம்ப பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. யோசிச்சு பாருங்க. நிதி திட்டமிடுதல் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம். சரியா? முதல்ல வந்து என்னுடைய வருமானம், அன்றாட செலவுகளை நிர்வகிப்பது, இது ரெண்டுமே தான் ஃபர்ஸ்ட் பேசிக் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லாரும் தினம் தினம் இதை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாசம் வந்து நம்ம வாடகை கொடுக்கணும், இந்த மாசம் இஎம்ஐ பே பண்ணணும், சாரி இந்த மாசம் வந்து இதை பண்ணணும், தீபாவளி வருது, குழந்தையோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது, இந்த மாதிரி பல செலவுகள், எதிர்பார்த்த செலவுகள், எதிர்பாராத செலவுகள் வருது. இதை வருமானத்துக்குள்ள அடக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட். சரியா? ரெண்டாவது நீண்ட கால சேமிப்பு, லாங் டேர்ம் சேவிங்ஸ்னு ஒன்று நம்ம செய்யணும். அது முதலீட்டு உக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படிங்கிறது, இது வந்து இந்த ஃபைனான்சியல் பிளானிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதில் ஆரம்பித்து உங்கள் நிதி வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்தையும் கையாள வடிவமைக்கப்பட்ட ஒரு விரிவான செயல் திட்டம் தான் ஃபைனான்சியல் பிளானிங். இந்த பக்கத்தில் இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்சியல், ஃபண்டிங், எக்கனாமி, பெனிஃபிட்ஸ், இப்படி பல வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாமே நம்ம தினம் தினம் யோசித்துட்டே இருக்கிற ஒரு விஷயம். முக்கியமானது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட், அவசர கால நிதி, ஒரு கனவு இல்லம் கட்டணும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபைனான்சியல் பிளானிங்ல உள்ளவே இருக்கக்கூடிய ஒரு சில பல பாயிண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம சேர்ந்தது தான், இதெல்லாம் சேர்ந்தது தான் ஃபைனான்சியல் பிளானிங், நிதி திட்டமிடல் என்பது. ஓய்வுக்கால பாதுகாப்பு போன்ற உங்கள் உடனடி தேவைகள் ரெண்டு பாருங்க. உடனடி தேவையும் பார்த்துக்கணும். லாங் டேர்ம் ரிட்டையர்மெண்ட், ஓய்வு கால பாதுகாப்பு, ரிட்டையர்மெண்ட்டுக்கு நான் சேஃபா இருக்கேனா அப்படிங்கிறது, இதையும் பார்க்க வேண்டியிருக்கு. இது எல்லாம் கலந்து எதிர்கால ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான தெளிவான வழிகாட்டியை உருவாக்குவது தான் ஃபைனான்சியல் பிளானிங். நிதி திட்டமிடல் அப்படின்னா இத்தனை விஷயங்கள் கொண்டது. இதுக்கு நடுவில் ஒரு டாக்ஸேஷன் ஒன்று இருக்கு. நம்ம கிட்ட கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இவை. இதுல பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல் இல்லாத விஷயம் எக்கனாமி, வேர்ல்ட் எக்கனாமி, உலக பொருளாதாரம், நம் இந்திய பொருளாதாரம். சரியா? இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள். மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், மார்க்கெட்டோட மேல போதா கீழே வருதாங்கிறது என் கண்ட்ரோல்ல இல்லை. என் கண்ட்ரோல் அப்படின்னா நாம் எல்லோரும் சேர்ந்தவர்கள் தான் இதுல. ஸோ நம்ம கண்ட்ரோல்ல இது இல்லை. ஸோ கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலைன்னா கண்ட்ரோல் இல்லாததை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்றது? ஏதோ சினிமா டைலாக் மாதிரி இருக்கா? ஓகே. இப்போ நிதி திட்டமிடல் ஏன் அவசியம் அப்படிங்கறத அடுத்தது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு இது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயம். இது வந்து நம்ம ஒரு ஃபைனான்சியல், இந்த பிரமிட் இருக்கு இல்லையா, இந்த இந்த கோபுரம், இந்த பிரமிட் இப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அடிப்படையில் ஆரம்பிச்சு இடர் மேலாண்மை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல ஆரம்பிச்சால்தான் அந்த ஃபவுண்டேஷன் தெளிவா இருக்கும். அந்த ஃபவுண்டேஷனுக்கு மேலதான் நம்ம சேமிப்பு, முதலீடும், சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு ஒரு வார்த்தையில முடிச்சு விடுறேன். காப்பீடு, இன்சூரன்ஸ், இதுதான் வந்து உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரே ஸ்ட்ராட்டஜி, ஒரே டூல். இடர் மேலாண்மையை வந்து நம்மளுடைய ரிஸ்கை ஒரு கம்பெனி கிட்ட கொடுத்துருது, அவங்க பார்த்துப்பாங்க. ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து ஃபைனான்ஸ், நம்ம பேசுறது ஃபினான்ஸ் தானே. ஸோ ஃபைனான்சியல் ரிஸ்கை வந்து இன்சூரன்ஸ் மூலமாக தான் நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணணும். அந்த ஃபவுண்டேஷன் பண்ணிட்டோம்னா தெளிவா அடுத்தது சேமிப்பு மற்றும் முதலீடு. அது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போடுறோம், பங்குகளில் போடுறோம், பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம், போஸ்ட் ஆஃபீஸில் போடுறோம், தங்கம் வாங்குறோம். தங்கம் வாங்குறது அடுத்ததுல வந்துடும், செல்வத்தை பெருக்குதல்ல வந்துடும். ஓகேவா? அடுத்தது வெல்த் கிரியேஷன்.
அதை வந்து மூணாவது ஸ்டெப்பாக வச்சுருக்கோம். அதில் வந்து வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பணத்தை நம்மளுடைய சேமிப்பை வைக்கிறது வந்து மூணாவது ஸ்ட்ராட்டஜி. நாலாவது வாரிசு வாரிசு திட்டமிடல், சக்சஷன் பிளானிங். பல பேர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் இதை நீங்கள் பார்க்கலாம். ஆஹ் சொத்தெல்லாம் சேர்த்துடுறாங்க நம்மளுடைய முந்தின ஜெனரேஷன் இருக்கு, அப்பா தாத்தா இவங்கெல்லாம். போட வேண்டிய நேரத்தில், போட வேண்டிய இடத்தில், போட வேண்டிய கையெழுத்தை போடாமல் போவதனால் சக்சஷன் பிளானிங் பெரிய பிரச்சனை ஆயிடுது. எத்தனை ஃபேமிலியில வந்து டாக்குமெண்ட்ல தப்பு இருக்குங்க? இல்ல நான் தான் வாரிசு, நீ தான் வாரிசு, எனக்கு 50%, உனக்கு 40%, இது பத்தாது, அது பத்தாது. இப்படி எத்தனை பிரச்சனைகள் தினம் தினம் என்னுடைய ஆபீஸ்ல நான் பார்க்கிறேன். ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் வாரிசு சக்சஷன் பிளானிங், சொத்து சேர்க்கறதோட அடிப்படை பர்பஸ், காரணம், அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கடைசி ஸ்டெப்பையும் கரெக்டா பண்ணணும் நம்ம இருக்கும் பொழுது. இதுதான் வந்து ஃபைனான்சியல் ஹையரார்கி என்று சொல்லக்கூடிய நிதி படிநிலை. உலகம் ஃபுல்லா இதான் ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஃபார்முலா. இப்படி போகல அப்படின்னா சேமிப்பை முதல்ல பண்ணிட்டு, நான் வீடெல்லாம் முதல்ல வாங்கிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே பண்ணாமல் நான் இன்சூரன்ஸே வாங்கலை அப்படின்னா இந்த இந்த பிரமிடை யோசிச்சு பாருங்க எப்படி நிற்கும். முதல்ல வந்து செல்வத்தை உருவாக்கிடுறேன், இஎம்ஐ ஸ்டார்ட் பண்ணிடுறேன், அடுத்து வீடை வாங்கிடுறேன், கடனை வாங்கிடுறேன், அதுக்கப்புறமா தான் நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்லாம் பார்க்குறேன். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டே பண்ணலை, வயசாகிடுது. வயசாகிட்டு இன்சூரன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ரீமியம் ஏறிடும். நான் காசு கொடுக்குறேன்னு சொன்னால் கூட இன்சூரன்ஸ் கொடுப்பாங்களாங்கிறது என்னுடைய உடல்நிலையை பொறுத்தது, என்னுடைய உடல் எடையை பொறுத்தது, என்னுடைய ஆன்சிஸ்டர்ஸோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது. ஸோ இந்த இந்த பேசிஸ்ல நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் போனீங்கன்னா, நிதிநிலை படிநிலை, இந்த நிதி படிநிலை பிரகாரம் போனோம்னா தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? நோ, நிதி திட்டமிடல் ஏன் அவசியம் அப்படிங்கிறத ஒரு குயிக்கா பார்த்துடலாமே. கட்டுப்பாடு மற்றும் நம்பிக்கை, இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியம், கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. உங்கள் பணத்தின் மீது முழு கட்டுப்பாட்டை பெறவும். என் பணத்தை வந்து நான் கொண்டு போய் ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு பணம் தேவைன்னும் போது அங்கே போய் கேட்டேன். அவங்க வந்து இல்லை சார் 10 வருஷம் கழிச்சு வாங்க, அப்பதான் அது மெச்சூர் ஆகும், இப்பெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா என் கட்டுப்பாட்டில் என் பணம் இல்லைல்ல. இதெல்லாம் தான் ஃபைனான்சியல் பிளானிங்ல நாங்கள் செய்யக்கூடிய, உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். கட்டுப்பாடு அது ரொம்ப முக்கியங்க. என் பணம் என் கட்டுப்பாட்டில் இருக்கணும், என்னுடைய சொத்து என் கட்டுப்பாட்டில் இருக்கணும். அதை பெறறதுக்கு நான் ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணணும். தெளிவான ஸ்ட்ராட்டஜி, உக்தியுடன் நிதி முடிவுகளை எடுக்க உதவுகிறது ஃபைனான்சியல் பிளானிங். அதனால தான் இது ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது காரணம், அவசர கால தயார் நிலை. யாருக்கு எப்போ பணம் எவ்வளோ தேவைப்படுங்கிறது நம்மளால கணிக்க முடியுமா? எத்தனை பேர் பார்க்குறோம், எத்தனை சினிமாவில் பார்க்குறோம். என்ன, சினிமா ரொம்ப நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறதுனால அதை நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ பல கதைகள் பார்க்குறோம், எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு வந்து பணம் தேவை வந்துடுது, திடீர்னு ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். சரியா? திடீர்னு நமக்கே பணம் தேவை அப்படின்னும் போது அந்த அவசர கால தயார் நிலை நான் என்னுடைய ஃபைனான்சியல் பிளானிங்ல நான் பண்ணவில்லை என்றால் நெருக்கடி இல்லாமல் சமாளிக்க தயார் செய்கிறது இந்த ஃபைனான்சியல் பிளானிங். அவசர கால தயார் நிலை வைப்பதனால் இது மருத்துவ ரிக்குவயர்மெண்ட்னால வரலாம், மெடிக்கல் எமர்ஜென்சினால வரலாம், ஒரு வேற ஏதாவது ஒரு காரணத்தினால வரலாம். நம்ம பல பேர் பல காரணங்கள் சொல்ல முடியும் நம்மளால. சரியா? மூணாவது, ஏன் இது ரொம்ப முக்கியமாக அவசியம் இந்த நிதி திட்டமிடல் அப்படின்னா, செல்வத்தை உருவாக்குதல். நம்ம எல்லாருமே யோசிச்சு பாருங்களேன், ஒரு வீடு வாங்கணும், ஒரு கார் வாங்கணும், பெட்டர் காரா அதை டெவலப் பண்ணிக்கணும், இன்னொரு பெரிய கார் வாங்கணும். 3 பேர் தான் போக முடியுது, 4 பேர் போக முடியல, இன்னும் கொஞ்சம் பெட்டரா போகணும். எங்க அப்பா அம்மா வரும்பொழுது காரை ஹையர் பண்ணிக்கிறத விட நம்ம சொந்த கார்லயே போனா என்ன? இன்னொரு 2வது வீடு வாங்கணும், 3 பெட்ரூம் பத்தல, 4வது பெட்ரூம் இருக்கிற மாதிரி ஒரு வீடு வாங்கணும். இந்த வீடை நம்ம ரிட்டையர்மெண்ட் போது வாடகைக்கு விட்டுடலாம் அப்படின்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்றது. இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு. இது அத்தனையும் நேரம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்கள் வயது சம்பந்தப்பட்ட விஷயம். இதை வந்து பிளான் பண்ணி ஃபைனான்சியல் பிளானிங் நிதி திட்டமிடலோட செஞ்சோம்னா கரெக்டா பண்ண முடியும். எக்ஸ்பெக்டேஷன், நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன், நாம மேல வச்சுக்கிற எக்ஸ்பெக்டேஷனே நம்மளால வந்து நடத்தி பார்க்க முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். சரியா? இதனால்தான் நிதி திட்டமிடல் ரொம்பவும் ரொம்பவும் அவசியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஸ்லைடு. எதிர்பார்ப்பு பிளஸ் உண்மை நிலை.
இது எப்பவுமே தினம் தினம் நீங்க பாருங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பாஸ் எம்ப்ளாயி, நெய்பர், அசோசியேஷன் இருக்கு, அங்க இருக்கிற மெம்பர்ஸ், வெளியில போறேன், ரோட்ல போகும்பொழுது என்னுடைய எதிர்பார்ப்பு எல்லாரும் கரெக்டா வண்டி ஓட்டணும் வரணும், நானும் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், அவங்களும் ஃபாலோ பண்ணுங்கிறது. இது வந்து வெளியில போய் பார்த்தா தெரியும் எத்தனை பேர் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் சிக்னலை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் கை காமிச்சு லைட் போட்டு திரும்புறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் எதிர்பார்ப்பும் உண்மை நிலையும் வெவ்வேறாக இருக்கிறது. இது ஃபைனான்ஸ்க்கு வந்து மாறுபட்டது அல்ல. எனக்கு என் மனைவி மீது இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன், என் மனைவிக்கு என் மீது இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன், அம்மாவுக்கு பையன் மேல இருக்க எக்ஸ்பெக்டேஷன், பொண்ணு மேல இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன். நீ வந்து பெஸ்ட், என் பசங்க தான் பெஸ்ட் இருக்கணும், கிளாஸ்ல எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எல்லா பசங்களும் ஃபர்ஸ்ட் இருக்கணுங்கிறாங்க. இது எக்ஸ்பெக்டேஷன். ஆனா ரியாலிட்டியில ரிப்போர்ட் கார்டு வரும்போது தான் தெரியுது. அப்போ இந்த கேப்பை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்மியா வச்சுக்கிறோமோ ஃபைனான்ஸ்லயும், என்னுடைய எதிர்பார்ப்பு வர்சஸ் என்னுடைய நிதர்சனம், உண்மையான நிலை, இது ரெண்டுத்தையும் கேப்பை சின்னதா வச்சுக்கணும். அப்படின்னா ஒண்ணு, என்னுடைய எதிர்பார்ப்பை நான் வந்து சரியான நிலைக்கு கொண்டு வரணும். கம்மி பண்ணிக்கணும்னு நான் சொல்லல, சரியான நிலைக்கு வச்சுக்கணும். ரியாலிட்டிக்கு கிட்டக்க வச்சிருந்தால் இது ஃபைனான்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப பொருந்தும். இது நடத்தை இடைவெளின்னு சொல்லுவோம், பிஹேவியரல் கேப். இதை எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக வச்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷமா ஃபைனான்சியல் பிளானிங் மூலமா நம்ம வாழ்க்கையை நடத்த முடியும். சேவிங்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கான்செப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து, எனக்கு வந்து ஒரு இன்கம் வருது, அந்த இன்கம்ல நான் செலவுகள் செய்கிறேன் ஒரு மாசம் ஃபுல்லா, சரியா? அப்போ இந்த செலவு என்னோட இன்கம்ல எத்தனை % இருக்கணும், எத்தனை சதவிகிதம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னுடைய மாதாந்திர சேமிப்பு, சரியா, டிவைடட் பை அதை வகுத்தோம்னா, மாதாந்திர மொத்த வருமானத்துல வகுத்து 100ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த சேவிங்ஸ் ரேஷியோ கிடைச்சிடும். இதை ஈஸியா புரிய வைக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 2,000 ரூபாய் நான் சேவ் பண்றேன் அப்படின்னா 10,000, அதுக்கு வந்து 2,000 டிவைடட் பை 10,000 இன்டூ 100 போட்டா 20%. இது என்ன சார் கால்குலேட்டர்லாம் தேவையா, 2,000 10,000ல 20% எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நினைக்கிறீங்க, புரியுது. பட் என்னோட புரிதலுக்காக நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், சரியா? ஸோ இது வந்து 20% ஆஃப் மை இன்கம், என்னுடைய வருமானத்தில் 20% நான் சேர்த்தேன்னா, 20% சேமிப்பு வச்சேன்னா எக்ஸலண்ட், வெரி குட். 20க்கு மேல சேவ் பண்றவங்க வெரி வெரி குட். ஓகே, நீங்க நிறைய பல பேர் நினைக்கிற விஷயம் எனக்கு என்னன்னு தெரியுது. உங்களெல்லாம் நான் பார்க்கலன்னா கூட, அது என்னன்னா, சார் எனக்கு சம்பளமே வந்து 15,000 ரூபாய் தான், இல்லை நான் 20% எப்படி சார் சேர்க்க முடியும், 3,000 ரூபாய் எப்படி சார் சேர்க்க முடியும், செலவே 15,000 ரூபாய் வந்துருது மாசம் மாசம், எப்படி சேர்க்க முடியும் அப்படின்னா, என்னோட போன செஷன் நீங்க அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட பதில் நான் சொல்லியிருந்தேன். அட்டன் பண்ணாதவங்களுக்காக இப்ப திரும்பியும் சொல்றேன், அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷர். ஓகே, என்ன சொன்னேன் அப்படின்னா, பணம் சம்பளம் வந்த உடனேயே அந்த 20% எடுத்து நான் சேவிங்ல போட்டுடணும். என் சம்பளமே 80% தான் வச்சிருந்து பண்ணினால் ஒழிய இதுக்கு ஒரு விடை கிடையாது. இது வந்து சரிப்படுத்தவே முடியாது. இதுதான் ஒரே ஸ்ட்ராட்டஜி, இதுதான் ஒரே ஒரு யுக்தி, சரியா? இப்போ அடுத்தது 50 30 20 பட்ஜெட் விதின்னு ஒண்ணு இருக்கு. என்னுடைய வருமானத்தில் 50% என்னுடைய தேவைகளுக்காக நான் செலவழிக்கலாம். இது தம்பு ரூல் கிடையாது, இது எப்படி வேணா நீங்க மாத்திக்கலாம். இது வந்து ஒரு ஒரு நல்ல சினாரியோ, ஒரு நல்ல ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணி ஒரு நல்ல வரவு செலவு கணக்கு வச்சுட்டு நல்ல ஃபியூச்சரிஸ்டிக்கா பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய இன்கம்ல 50%க்குள்ள என்னுடைய தேவைகளுக்கு உண்டான செலவுகளை நான் செய்துவிட்டு 30% வந்து வான்ஸ் என்று சொல்லக்கூடிய விருப்பங்களுக்காக எடுத்து வச்சுட்டு 20% சேவிங்ஸ் பண்ணினேன்னா, நான் சொன்ன மாதிரி முதல்ல 20% எடுத்து வச்சிடணும், அப்புறம் இருக்கிற 80%ல 50 30ன்னு பிரிச்சுட்டு இந்த மாதிரி பட்ஜெட் பண்ணினோம்னா, ஒரு கண்ட்ரி எடுத்தோம்னா இந்தியாவோட பட்ஜெட் நம்ம இப்பதான் பார்த்தோம் ரீசெண்டா, சரியா? அந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பட்ஜெட் இருக்கு, ஒவ்வொரு பிசினஸ்க்கும் பட்ஜெட் இருக்கு. ஸோ அந்த பட்ஜெட்டை இந்த ஃபார்முலா பிரகாரம் வச்சிருந்தோம்னா இட் வில் பி ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்போ உங்கள் வருமானத்தை 3 பிரிவுகளாக பிரித்து இது ஒரு எளிய வழியாகும். 50% தேவைகள் வந்து தேவைகள்னா என்ன, நீட்ஸ் அப்படின்னா வாடகை கொடுத்து தான் ஆகணும், மளிகை போக்குவரத்து செலவழித்து தான் ஆகணும், மின்சாரம் மற்றும் காப்பீடு போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் செலவுகளை செய்துதான் ஆக வேண்டும், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய விஷயங்கள் பே பண்ணி தான் ஆகணும், அதுதான் முதல் ப்ரியாரிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் 50%க்குள்ள வச்சுட்டு 30% வான்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் செலவு பண்ணலாம் பண்ணாமல் இருக்கலாம், என்னை கேட்பதற்கு யாரும் இல்லை. இது ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம்.
பொழுதுபோக்கு, சுற்றுலா, வெளி உணவகங்களுக்கு போகிறது. இப்போ வீக்கெண்டுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஆயிடுது. இந்த வீக்கெண்ட் எங்கே போகிறோம், எவ்வளோ செலவழிக்கலாம் என்னங்கிறது வந்து இந்த செலவழிக்கலாம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் தோன்றது. முன்னெல்லாம் ஃபிசிக்கலாக நம்ம கையிலேருந்து ரொக்கத்தை எடுத்து கேஷை எண்ணி கொடுக்கும்பொழுது நமக்கு அதோட வேல்யூ இன்னும் அதிகமாக தெரிஞ்சதுங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். சரியா? ஆனால் இப்போ எல்லாமே கார்டில் வந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு ஒரு பில்லு கொடுக்குறோம், நீளமாக பில் கொடுக்குறோம். அது அந்த பில்லு என்ன பண்ணுறான், அந்த அங்கே கவுண்டரில் இருக்கிறவங்க போடுற கணக்கு தான். எத்தனை பேர் அந்த பில்லில் இருக்கிறதும் நம்ம வாங்கி வீட்டுக்கு எடுத்துன்னு வரதும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையாங்கிறது செக் பண்ணுறதுக்குலாம் நேரம் இல்லை. ஏன்னா அங்கே பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. சார் சீக்கிரம் முடிங்க சார்மா. அண்ட் நம்ம கையிலேருந்து கேஷ் கொடுக்கறது இல்லை, ஜிபே பண்ணுறோம், இபே பண்ணுறோம், வாட் எவர் இட் இஸ். ஆன்லைனில் பே பண்ணுறதுனால நமக்கு அதோடைய எத்தனை பேர் இதை பட்ஜெட் பண்ணி இதை யோசிச்சு கிரெடிட் கார்டுன்னு ஒரு பிரமாத டூல் இருக்கு. அதை நான் பிரமாத டூல்னு தான் சொல்லுவேன். ஒரு பிரமாதமான ஒரு 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 கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கிரெடிட் கார்டு சரியாக உபயோகித்தால், அதை புரிந்து தெளிந்து உபயோகித்தால் கிரெடிட் கார்டு ஒண்டர்ஃபுல் டூல். என்னோட ஆஃபீஸில் ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு யங்ஸ்டர். இப்போதான் வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைச்ச உடனே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கையில் கிரெடிட் கார்டும் கொடுத்துருவாங்க, சம்பளத்தை பேஸ் பண்ணி. அவருக்கு வேணுமோ வேண்டாமோ அவர் மாதம் மாதம் வந்து ஃபைனான்சியல் பிளானிங் அவருக்கு பண்ணும் பொழுது இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். பில்லு வருது, அதில் வந்து கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அவுட்ஸ்டாண்டிங் காட்டுது. அந்த கடைசி கிரெடிட் கார்டு பில்லை எனக்கு காட்டுறாரு. 1 லட்ச ரூபா வந்து பாக்கின்னு காட்டுது. அவரோட பேங்க்ல 4 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்காரு. என்னங்க 4 லட்ச ரூபா பேங்க்ல வச்சுக்கீங்களே, 1 லட்ச ரூபா ஏன் பில்ல அவுட்ஸ்டாண்டிங் வச்சுக்கீங்க சார்? அவங்க மினிமம் அமௌண்ட்னு ஒன்று போட்டிருக்காங்க, அதை மாதம் மாதம் கரெக்டாக பே பண்ணிடுவேன் சார்ங்கிறாரு. ஸோ கிரெடிட் கார்டை எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறது வந்து அதுவே ஒரு 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 நாலேஜ் எல்லாருக்கும். கிரெடிட் கார்டு கொடுக்கும்பொழுது பேங்க் இதை சொல்லிக் கொடுக்கணுங்கிறது என்னுடைய சொந்த கருத்து. எத்தனை பேருக்கு இது தெரியாமல் போய் கடைசியில் போய் 36%, 39% இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி கடன் அடைக்க ஒரு கடன், அந்த கடனை அடைக்க இன்னொரு கடன், இப்படி போய் கடைசியில் வந்து பெரிய கடனில் போய் நின்றுட்டு அதை நம்ம அடைக்க முடியாமல் நம்ம சிவில் ஸ்கோரை கெடுத்துக்கிறது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இல்லை. ஒன்னொன்னும் இன்டர் கனெக்டட், ஒன்னொன்னும் செயின் மாதிரி லீக் ஆயிருக்கு. அப்போ இது எல்லாமே நானே தெரிஞ்சுக்கிறேன். டூ இட் யுவர் செல்ஃப்ங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்குள்ள நான் பார்க்குற ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நான் கேள்விப்படுற ஒரு விஷயம். டூ இட் யுவர் செல்ஃப். நானே இந்த ஆப்பில் போய் பண்ணிடுறேன் சார், நானே அந்த ஆப்பில் போய் பண்ணிடுறேன் சார், எனக்கே தெரியும் சார், கூகுளில் கேட்டால் பதில் சொல்லுது சார். இது எல்லாமே வந்து ஓகே, நல்லா போகிற வரைக்கும் ஓகே. பட் இது எல்லாமே வந்து ஒரு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒரு டாக்டர் கிட்ட தான் போகணும். இப்போ டாக்டர் கிட்ட போகிறதே வந்து ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் கிட்ட போகிற மாதிரி ஆயிடுது. ஸ்பெஷலிஸ்ட் தான் போயிட்டு இருக்கோம் ஒவ்வொன்றுத்துக்கும். அப்போ இதை விட எவ்வளவு முக்கியமா எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறதுன்னு பார்க்குறேன் நான். ஒரு தலைவலி அப்படின்னா வந்து ஒரு பேராசிட்டமால் போட்டுக்கலாம், யார் வேணா போட்டுக்கலாம் அதை. ஆனால் அதை ஒரு பொறுப்பான ஒரு படித்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ப்ரொஃபஷனல் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு 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 டாக்டர் கிட்ட போய் பார்க்கறது தான் வந்து ஒரு சரியான அணுகுமுறை அல்லவா? ஸோ இத்தனை விஷயங்கள் அடங்கினது ஃபைனான்ஷியல் பிளானிங். திரும்பி இந்த ஸ்லைடுக்கு வந்து அந்த 20% சேவிங்கிறத பற்றி நான் ஏற்கனவே பேசிட்டேன். அவசர கால நிதியும் அந்த 20% சேவிங்ஸ்குள்ளேயே வந்துடும். ஓகேவா? கூட்டு வட்டியின் சக்தி, பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது வந்து போன வாட்டி செஷன் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கதை சொன்னேன், செஸ் போர்டை வச்சு. அந்த கதை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா இது இந்த 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 போன வெபினார் வந்து யூடியூப்ல இருக்கு. அது உள்ள போய் நீங்க மறுபடியும் பார்க்கலாம். ரீவிசிட் பண்ணி லாகின் பண்ணி அந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க. பவர் ஆஃப் காம்பவுண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபைனான்சியல் பிளானிங்ல. இதுல வந்து கூட்டு வட்டி என்பது நீங்கள் முதலீடு செய்த அசல் தொகைக்கு மட்டுமல்லாமல் அதிலிருந்து கிடைக்கும் வட்டிக்கும் சேர்த்து வட்டி பெறுவதாகும். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, ஒரு கடனை வாங்குறோம், அந்த கடனுக்கு ஒரு வட்டி, அந்த வட்டியை அடைக்க முடியாம அதுக்கு ஒரு கடனை வாங்குறோம். இதை வந்து ரிவர்ஸா பாருங்க. நீங்க ஒரு சேவிங்ஸ் பண்றீங்க, 20,000 ரூபாய் சேவ் பண்றீங்க. அடுத்த வருஷம் அதுக்கு 8% வருது, 10% வச்சுப்போம் கணக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக. ஸோ 2,000 ரூபாய் நமக்கு அடுத்த வருஷம் இன்ட்ரெஸ்ட் வருது. 20,000 பிளஸ் 2,000 22,000. அதை எடுக்காம இருந்தோம்னா 22,000க்கு 10% வரும். அந்த 10%க்கு இன்னொரு 10% வரும். காம்பவுண்ட், பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு பாருங்க, கொஞ்சம் யோசிங்க. சீக்கிரம் முதலீடு செய்ய தொடங்குங்கள். இதுதான் என்னுடைய என்னுடைய பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா கிளைண்ட்ஸ்லாம் வரும்பொழுது 3வது ஜெனரேஷன் வந்துட்டாங்க. அப்பா, மகன், பேரன் 3 பேரும் என்னோட கிளைண்ட்ஸ் ஆகிறாங்க இருக்காங்க. அப்போ அப்பா செய்த தவறுகளை மகன் செய்யாமல் இருப்பதற்காக அவர் செய்த பொறுப்பான காரியம், மகனை ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணி சீக்கிரம் ஆரம்பி. வேலைக்கு போன உடனே
அவர் ஆரம்பிச்சு விடுறது. அவர் என்ன பண்றாரு, இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு, 5 வயசு தான் ஆகுது, இப்பவே அவனுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பிளானிங் நம்ம இப்பவே பண்ணிடுவோம் சார். இது எவ்வளவு புத்திசாலித்தனமான விஷயம் பாருங்க. ஃபைனான்சியல் பிளானிங் 5 வயசு குழந்தைக்கு ஃபைனான்சியல் பிளான் பண்ண முடியுமா அப்படின்னா முடியும். ஏன் முடியாது? யோசிங்க. இந்த செமினார்ல நான் இந்த செமினார் முடிச்சுட்டு, இந்த வெபினார் முடிச்சுட்டு நான் வெளியில வரும்பொழுது, இதுல அட்டன் பண்றவங்கள ஒரு 10% பீப்புள், 10% பேர் திங்க் பண்ண ஆரம்பிச்சாலே நான் சக்சஸ், என்னுடைய சக்சஸ். ஓகேவா? யோசிங்க. சோ சீக்கிரமா முதலீடு செய்ய தொடங்குங்கள், முதலீட்டை தொடருங்கள். நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, எஸ்ஐபி போடுங்க சார், இது வந்து என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு அவசரம் வரும்பொழுது 1.5 வருஷம் தான் ஆயிருக்கும் அந்த எஸ்ஐபி ஆரம்பிச்சு, சார் அவசரமா வேணும் எஸ்ஐபி முடிச்சு விட்டுருங்க சார், எனக்கு பணத்தை எடுத்து கொடுத்துருங்க. தப்பான முடிவு. இதுதான் ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணும்போது எமர்ஜென்சி ஃபண்டும் நம்ம கிரியேட் பண்றோம். அந்த முடிவுகளை டிஸ்கஸ் பண்ணி ப்ரொஃபஷனல் கிட்ட என்னென்ன ஆல்டர்னேட்டிவ், என்னென்ன வேற்று வழிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு முதலீட்டை தொடருங்கள். வெளியே எடுக்க வேண்டாம். அவசர கால நிதி இருக்கு அப்படின்னா கரெக்டா ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணா நம்ம இதெல்லாம் செய்யவே மாட்டோம். சரியா? பொறுமை ரொம்ப அவசியங்க. ஷார்ட்கட்டே கிடையாது. நாளைக்கு காலம்பரை எழுந்துக்கும் போது பணக்காரனா எழுந்துக்க முடியாது. லாட்டரி சீட் அடிச்சாதான் அது ஒரே வாய்ப்பு. சரியா? உதாரணம், 15 ஆண்டுகளில் இரட்டிப்பாகும் ஒரு முதலீடு. இது ஒரு இது வந்து ஃபார்முலாலாம் கிடையாதுங்க. சரியா? 15 வருஷம் ஆகும் என் பணம் டபுள் ஆகிறதுக்கு அப்படின்னா அதுக்கு கால்குலேஷன்லாம் இருக்கு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். 15 ஆண்டுகள்ல இரட்டிப்பாகும் ஒரு முதலீடு 30 ஆண்டுகளில் 4 மடங்காக உயரும். கணக்கு பிரகாரம் பார்த்தா 15 ஆண்டுல ஒரு டபுள் ஆச்சுன்னா 30 ஆண்டுல வந்து 30 இன்னொரு டபுள் தான் ஆக முடியும். அது எப்படி 4 மடங்கு ஆகும் அப்படின்னா அதான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங். இது காலத்தின் நீட்டிப்பால் கிடைக்கும் லாபம். இப்ப முதல் ஸ்லைடு நான் வச்சு ஞாபகப்படுத்தி பாருங்க. கண்ணுக்குள்ள ஒரு வாட்ச் கிளாக் இருந்தது இல்லையா? இது காலத்தின் நீட்டிப்பால் கிடைக்கும் லாபமாகும். நேரம் சார்ந்தது பணத்தின் மதிப்பு. தாமதப்படுத்துவதால் ஏற்படும் இழப்பு. இது ரொம்ப முக்கியங்க. முடிவுகளை வந்து சட்டு சட்டுன்னு எடுக்கணும், யோசிச்சு எடுக்கணும். ஒரு ஃபைனான்சியல் பிளானர், ஒரு நிதி வாட் டு ஐ கால் நிதி திட்டமிடல் செய்யக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், ஓகே, ஃபைனான்சியல் பிளானரோட ஹெல்ப்போட இது தெளிவா நம்ம பேசி டிஸ்கஸ் பண்ணி, ஃபேமிலி டாக்டர் இருக்க மாதிரி ஒரு ஃபேமிலி ஃபைனான்சியல் பிளானர் இருக்கணும். ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் இருந்து தெளிவா டாக்குமெண்ட் பண்ணி பண்ணினோம்னா நம்ம டெசிஷன்ஸ் தப்பாகாது, டிலே ஆகாது. ஒரு ஃபைனான்சியல் டாக்டர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் தான் எழுதி கொடுக்க முடியும். மருந்து இங்கே கிடைக்குதுன்னு வேணா சொல்ல முடியும். அந்த மருந்தை வாங்கி பிரிஸ்கிரிப்ஷன் பிரகாரம் அதை ஃபாலோ பண்ணி அதை சாப்பிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது அவர்கிட்ட வரக்கூடிய ஒவ்வொரு பேஷண்ட்ன்ற வார்த்தை இங்க சூட் ஆகாது. ஒவ்வொரு பண நிதி அமைப்பு, நிதி திட்டமிடல் பண்ற ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் கிட்ட போறவங்களோட ஒவ்வொருத்தரும் அவர் என்ன சொல்றாரோ உங்க கேள்விகளை நீங்கள் வந்து தெளிவா புரிந்துக்கலாம். 100 தடவை 100 கேள்விகள் கேட்கலாம். எக்ஸ்பிளைன் பண்ணி புரிஞ்சு தெளிதல், புரிந்து தெளிதல்ன்ற வார்த்தையை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். புரிந்து தெளிந்து முடிவு எடுத்தோம்னா தாமதமே ஆகாது. டெசிஷன் டைம் வேல்யூ ஆஃப் மணின்னு சொல்லுவோம் ஃபைனான்சியல் பிளானிங்ல. நேரம் சார்ந்த பணத்தின் மதிப்பு. டிலே பண்ணோம்னா நம்ம லூஸ் பண்ணுவோம் பணம். 5 ஆண்டுகள் தாமதித்தால் உங்கள் மாதாந்திர முதலீட்டு தொகை கிட்டத்தட்ட 2 மடங்காக அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்னைக்கு எடுக்க வேண்டிய டிசிஷனை 5 வருஷம் கழிச்சு எடுத்தேன்னா நான் இன்னைக்கு இப்போ பண்ண வேண்டிய இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் ஆயிடுது. ஆனா 5 வருஷத்துல என்னோட சேலரி டபுள் ஆகுமா? யோசிங்க. அதனால நிதி சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸை வந்து டிலே பண்ணாதீங்க. இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். தாமதப்படுத்துவதால் ஏற்படும் இழப்பு. இன்னைக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா 5 வருஷம் முன்னாள் ஆரம்பிச்சிருந்தா 80,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போறோம். 15 வருஷம் முன்னால் ஆரம்பிச்சுன்னா 50,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போறோம். 20 வருஷம் முன்னால் பார்த்தீங்கன்னா 35,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா போகும். இதை ரிவர்ஸ்ல பாருங்க. இதோட ரிவர்ஸ் தான் செலவு. இன்னைக்கு 30,000 ரூபாய் செலவு அப்படின்னா அது ஏறிட்டே போகுது. 20 வருஷம் கழிச்சு என்ன போகுது? அதோட மதிப்பு 80,000 போகுது. ஸோ ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணும்போது யோசிங்க. இன்னைக்கு நான் ஒரு வாழ்க்கை தரம் வச்சிருக்கேன். அதே வாழ்க்கை தரத்தை நான் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு பணம் தேவைப்படும்? இந்த கணக்கெல்லாம் வந்து நான் எக்ஸல்ல போட்டா போட்டுருவேன் சார், எனக்கு வந்து சாட் ஜிபிடியில் போட்டேன்னா வந்துடும் சார் அப்படின்னீங்கன்னா வரும். ஆனால் இந்த நம்பர்ஸ், இந்த கணக்குகள்
இந்த 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 எல்லாம் திட்டமிடலில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புளால தான் ஆன்டிசிபேட் பண்ண முடியும். 25 வருஷமா இந்த ஃபீல்டில் சர்வீஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒருவர்கிட்ட போய் நம்ம வந்து அட்வைஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அவர் 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும் அப்படிங்கிற கணக்கை மாத்திரம் சொல்ல போறது இல்லை. இதனால வரக்கூடிய இமோஷன்ஸ், ஃபேமிலி வந்து பணமே வந்து ஒரு இமோஷனல், முக்கால்வாசி டிசிஷன்ஸ் இமோஷன்ஸ் சார்ந்தது தான். அந்த இமோஷன்ஸ் சார்ந்த டெசிஷன்ஸுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து கரெக்டா துல்லியமா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றவர் தான் ஒரு ஃபைனான்சியல் பிளானர். நிதி திட்டமிடலுக்கான சில ஆலோசனைகள். இதை வந்து இந்த 20% சேவ் பண்ணுங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதை ஆட்டோமேட் பண்ணணும். பேங்க்குக்கு ஒரு ஸ்டாண்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எனக்கு சம்பளம் வந்து 5ஆம் தேதி வந்துடும், 6ஆம் தேதி நீங்க 20% வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரெக்கரிங் டெபாசிட் போடுங்க. நான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்குள்ள வரல, எங்க போடணும் அப்படிங்கிறதுக்குள்ள வரல, நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன். ஆட்டோமேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருக்கிறதே அந்த 80% தான். உங்ககிட்ட 10% சேவ் பண்ணணும் மாசம் மாசம் நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிறது 90% தான். அப்போ அதை ஆட்டோமேட் பண்ணா அது போக மீதியை தான் நீங்க செலவழிக்க முடியும். சரியா? இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. செலவுகளை கண்காணியுங்கள். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, பெருசா ஒரு பில் கொடுக்குறோம், யார் செக் பண்றோம்? கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்றோம், நமக்கு டேலி பண்றது, எத்தனை பேர் அதை மானிட்டர் பண்றோம், எத்தனை பேர் அதை கண்காணிக்கிறோம், எவ்வளவு செலவு பண்றீங்க இந்த மாசம் வரைக்கும்னு. நேரமே இல்லைங்க நமக்கு இன்னைக்கு இதுக்கெல்லாம். ஏன்னா ஆஃபீஸ்க்கு வரும்போதும் லேப்டாப்பை தூக்கிட்டு வந்து வந்த உடனே ஒரு காஃபியை குடிச்சு திரும்பி லேப்டாப் பண்ணி வேலை செய்யறவங்க தான் இன்னைக்கு நான் நிறைய பேர் பார்க்குறேன் என்னோட கிளைண்ட்ஸ்லேயே. சார் நேரமே இல்லை சார் எனக்கு, நீங்க பார்த்துக்கோங்க சார். இந்த மாதிரி ட்ரஸ்ட் ஒர்த்தியா நம்பிக்கை சார்ந்த ஒரு 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 ஃபைனான்சியல் பிளானர் கண்டிப்பா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் தேவை. சரியா? செலவுகளை, தேவையற்ற செலவுகளை குறைக்க பட்ஜெட் செயலிகளை அல்லது கணக்கு புத்தகங்களை பயன்படுத்துதல். இப்ப எல்லாம் போன்லயே கணக்கு வச்சுட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ இன்னைக்கு ஹோட்டல் போனோம், 10,000 ரூபாய் செலவழிச்சோம், 7 பேர் போயிருக்கோம், அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருது ஆப்பு. அப்படி ஒரு கிளிக் பண்ண உடனே 7 பேர் எவ்வளோ பணம் தரணும்னு சொல்றோம், அங்கே அவங்க ஒரு கிளிக் பண்றாங்க, அவங்க போன்ல இருந்து செலவழிச்சவருக்கு பணம் வந்துடுது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேஷன்ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல அட்வான்டேஜஸை நம்ம பயன்படுத்திக்கணும், நமக்கு பெனிஃபிஷியலா. ஆட்டோமேஷனுக்குள்ள போய் நம்ப மாட்டிக்கூடாது. சரியா? நெகிழ்வுத்தன்மை. உங்கள் வருமானம் அதிகரிக்கும் போது சேமிப்பையும் அதிகரியுங்கள். இது நிறைய பேர் யோசிக்கிறது இல்லை. சரியா? இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். நிபுணர் ஆலோசனை. செபி, இப்போ செபி வந்து தி கவர்னிங் பாடி, ஓகே, இந்தியாவில் செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதான் செபி. அவங்க அங்கீகாரம் பெற்ற நிதிநிலை ஆலோசகரின் ஆலோசனை பெறுவது நல்லது. சரியா? முக்கிய கருத்துக்கள். நிதி திட்டமிடல் பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க உதவுகிறது. பட்ஜெட் மற்றும் சேமிப்பு ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் உருவாக்குகின்றது. நல்ல சேமிப்பு விகிதம் உங்கள் நிதியை வலுப்படுத்துகிறது. இன்றைய திட்டமிட தொடங்குங்கள், உங்கள் எதிர்காலம் உங்களுக்கு நன்றி சொல்லும். சரியா? இது இந்த இந்த ஒரு போட்டோவே, இந்த பிக்சரே உங்களுக்கு ஒரு கான்ட்ரடிக்டரியா ஒரு வியூ இருக்கு இதுக்கு. அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். தொடர் முயற்சி, கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க. தொடர் முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு எஸ்ஐபி 10 வருஷத்துக்கு போடணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டு என்ன காரணத்துக்காக ஒரு கோல் போஸ்டோட ஒரு அப்ஜெக்டிவோட ஒரு ஒரு எஸ்ஐபி ஆரம்பிச்சுட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு நடுவில் வந்து திடீர்னு ஒரு வேற ஏதோ என்னோட பிளானை மாத்துறேன் அப்படின்னும் போது அந்த பிளானை நம்ம வந்து கன்சல்ட் பண்ணாமல் முடிவையும் எடுத்துட்டு சார் என் எஸ்ஐபி க்ளோஸ் பண்ணி பணத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னா நம்மளுடைய ப்ரோக்ராமே மாறிடும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எல்லா இடங்களிலும் விதைப்பவன் எங்குமே அறுவடை செய்ய மாட்டான். ஸோ இங்க கொஞ்சம் பணம், அங்க கொஞ்சம் பணம், அவர்கிட்ட கொஞ்சம் பணம், இவர்கிட்ட கொஞ்சம் பணம், ஒரு சிட் ஃபண்ட்ல போடுறது, அங்க போடுறது, இங்க போடுறதுன்னு நம்ம யார் என்ன சொல்றான்றது கேட்காம நம்ம ஒரு ஃபைனான்சியல் பிளானர் இல்லாததுனால நம்ம எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முடிவுகள் எங்கேயுமே நம்மள அறுவடை செய்ய விடாது. அப்போ சார் நீங்க உங்ககிட்ட மியூச்சுவல் ஃபண்டுக்கு நான் பணம் கொடுத்தேன்னா மட்டும் நீங்க என்ன ஒரே ஃபண்ட்லயா போடுவீங்க, பல இடத்துல தானே பணத்தை வைக்கிறீங்க அப்படின்னா அது ஸ்ட்ராட்டஜி, அது ஒரு யுக்தி. ஃபைனான்சியல் பிளானிங்ல நம்ம சொல்லுவோம் டோன்ட் கேரி ஆல் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட் அப்படிம்போம். எல்லா முட்டைகளையும் ஒரே பேஸ்கெட்ல எடுத்து ஒரே கூடையில் எடுத்து செல்லாதீர்கள் அப்படிம்போம். அது வேற, இது வேற. சரியா? செலவிட்ட பின் மீதமுள்ள பணத்தை சேமிக்க வேண்டாம், மாறாக சேமித்த பின் மீதமுள்ள பணத்தை மட்டும் செலவிடுங்கள். நம்ம இதை வந்து இதையே வந்து என்னோட அங்கிள் சொன்னாலோ எங்க அப்பா சொன்னாலோ
அது எனக்கு வந்து எவ்வளோ மண்டைக்குள்ள ஏறுதோ அதை விட வாரன் பஃபே சொன்னாரு அப்படின்னு சொன்னா சட்டுன்னு பிடிச்சிக்கிறோம். இது நடைமுறையில் நான் பார்த்த ஒரு உண்மை. தப்பா யாரையும் எதுவும் சொல்லல. இது ஒரு உண்மை. இது ஒரு உண்மைதான். இதுல இருக்கிற விஷயம் வந்து ரொம்ப உண்மைதான். நான் வந்து சாதாரணமா ஐ எம் மேக்கிங் எ கமெண்ட். ஓகே. ஒரு 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 பாசிங் கமெண்ட் அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டு மேக் இட் மோர் லைவ்லி. இந்த இந்த செஷனை வந்து இன்னும் நல்ல லைவ்லியா இருக்கிறதுக்காக சொன்ன ஒரு விஷயம். ஒரு ஐரிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே பண்ணாங்க இந்தியாவில். அந்த சர்வேவோட வெளிப்பாடு தான் இந்த 65 வயசுல யார் யார் எத்தனை பேர் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 100 பேர்ல வந்து 36 பேர் இருக்கவே போறதில்ல 65 வயசுல. 54 பேர் பிறர் உதவியில் வாழ்வார்கள். டிபெண்டா இருக்காங்க. பையன் பணம் கொடுத்தாலும் இந்த மாசம் எனக்கு செலவுக்கு எல்லாத்தையும் வந்து எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாம டிபெண்டா இருக்கேன் நான் என்னோட 65 வயசு ஆகும்போது. 5 பேர் இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 4 பேர் செல்வந்தர்களாக இருக்கிறார்கள். ஒரு நபர் மட்டும்தான் கோடீஸ்வரராக இருக்கிறார் என்பது அந்த சர்வேயில் நாம் பார்த்த வெளிப்பாடு. ஒரு 100 பேருக்கு என்ன எப்படி எப்படி இருக்காங்கன்றது. 65 வயசுல நீங்க எங்க இருப்பீங்கன்னு கொஞ்சம் நீங்க யோசிக்கும். ஒரு சின்ன கதையோட என்னுடைய செஷன் 45 நிமிஷம் ஆப்போறது. நான் ஒரு சின்ன கதையோட முடிச்சுக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் மார்க்கெட்டிங் என்ன எப்படி இருக்கு அப்படின்னா, என் நண்பர்கிட்ட பேசும்போது இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணிட்டாரு. அந்த ஸ்டோரியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது பேப்பர்ல. ₹1000 செலவு பண்ணுங்க. ₹1000 எடுத்துன்னு வாங்க. வாழ்நாள் பூரா உட்கார்ந்து சாப்பிடலாம் நீங்க. அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. என்ன எல்லாருக்கும் ஆச்சரியம். பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல வந்திருக்குன்னு உடனே அவங்க சொல்லியிருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வாங்க ₹1000 எடுத்துன்னு வாங்க. கண்டிஷன் சப்ளை அப்படின்னு ஒரு சின்ன குறியை போட்டு கண்டிஷன் சப்ளை மாத்திரம் சின்னதா போட்டாங்க. அது கண்ணுக்கே தெரியாது. அந்த காலத்துலலாம் ஒரு ஜோக் இருக்கு. ஒரு ஹோட்டல் போனோம்னா எங்கள் கடையில் செய்யப்பட்ட பலகாரங்கள் அனைத்தும் சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டவை அப்படின்னு பெருசா எழுதிட்டு அல்ல அப்படின்னு சின்னதா எழுதியிருப்பாங்களாம். அந்த மாதிரி இங்க வந்து ஆஸ்ட்ரிக் மார்க் போட்டு இப்பதான் கண்டிஷன் சப்ளைன்னு ஒரு வார்த்தையை போட்டுருவாங்க. சரியா? இப்போ எல்லாம் பார்த்தா 10 மணிக்கு ஓபன் பண்றாங்க அந்த ஆபீஸை. அந்த ஆபீஸை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சார் கியூல வாங்கன்னு சொல்லி பெரிய கும்பல் எல்லாம் கியூல நிக்கிறாங்க. இந்த வாசல் வழியா வந்துட்டு அந்த வாசல் வெளில பண்ணிடணும். அந்த வாசல் வழியா வெளியில போயிடணும். உள்ள போயிட்டு ₹1000 கவுண்டர்ல கட்டிடணும். கட்டினோன்னு அவங்க ஒரு ரசீது கொடுப்பாங்க. அந்த ரசீது எடுத்துட்டு அடுத்த ரூமுக்கு போகணும். அந்த ரூம்ல இருந்து வெளியே வாசல் வழியா வெளியில போயிடணும். எல்லாரும் ₹1000 கட்டுறாங்க. அந்த ரூம் உள்ள போறாங்க. போன உடனே அந்த இடத்துல இருக்கிற டோக்கனை வாங்கி ரசீட்டை பார்த்துட்டு ஒரு சீரை போட்டு கொடுக்குறாரு. அடுத்த இடத்துக்கு போகும்போது அங்க ஒரு இடத்துல ஒரு சேர் கொடுக்குறான். சேரை கொடுத்தவொடனே என்னங்க சேர் கொடுக்குறீங்க? ₹1000 கொடுத்தவொடனே வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்து சாப்பிடலாம்னு சொன்னீங்க அப்படின்னு. அதுக்கு தான் சார் சேரு. இந்த சேர்ல போய் வாழ்க்கை ஃபுல்லா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னானா. அந்த மாதிரி இன்னைக்கு மார்க்கெட்டிங் பிரமாதமா பண்றாங்க. இது வந்து எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கதைன்னு நானும் யோசிச்சேன். சிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தால் கூட இதுல சிந்திக்கக்கூடிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான எசன்ஸ் ஒரு ஒரு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். யாரை கேட்கிறோம் என்ன கேட்கிறோம் இன்னைக்கு எல்லாரும் எல்லா விஷயத்தை பத்தியும் பேசுறாங்க. எல்லாரும் டாக்டர், எல்லாரும் இன்ஜினியர், எல்லாரும் ஆர்கிடெக்ட், எல்லாரும் ஃபைனான்ஸ் வந்தா எல்லாருமே ஃபைனான்சியல் பிளானர். இங்க போடாதீங்க அங்க போடுங்க, அங்க போட்டீங்கன்னா எத்தனை பர்சன்ட் வரும். இதுக்கு கேட்டு சொல்லக்கூடிய அறிவுரையை விட கேட்காம சொல்லக்கூடிய அறிவுரைகள் அன்சாலிசிட்டட் அட்வைஸ் ஃப்ரம் அன்சாலிசிட்டட் அட்வைசர். நான் உங்களை கேட்கவே இல்லையே சார் அப்படின்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. அவர் சொல்றது உண்மையோ அப்படின்னு உடனே யோசிச்சு அது உள்ள இறங்குறது. இது இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஒரு பக்கம். இன்னொன்று நாம் கேட்காத நமக்கு கிடைக்கக்கூடிய அன்சாலிசிட்டட் அட்வைஸ் ஃப்ரம் அன்சாலிசிட்டட் அட்வைசர்ஸ் இது அதிகரித்து வருகிறது. போனை ஓபன் பண்ணா அட்வர்டைஸ்மெண்ட். இந்த ஆப்ல போட்டீங்கன்னா இப்ப 25% வரும். அங்க போட்டீங்கன்னா இது என்ன இது? இதுக்கு என்ன முடிவு? ஒரே திருக்குறள் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த அறிவு வளர்க்கறதுக்கு தான் என்ஐஎஸ்எம் இந்த மாதிரி வெபினார் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ தயவு பண்ணி யோசிச்சு தெரிந்து தெளிந்து முடிவெடுங்கள். உங்களுடைய பணத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு செபி ஆத்தரைஸ்டு ஒரு என்ஐஎஸ்எம் சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் நிதி ஆலோசகர்கிட்ட போய் உங்களுடைய நிதியை பற்றின ஃபைனான்சியல் பிளானிங்கை பற்றினதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தயவு பண்ணி உங்கள் முடிவுகளை அந்த பேசிஸில் எடுங்க என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இந்த வெபினார் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி ஒரு வெபினார் ஆர்கனைஸ் பண்ணி ரீஜனல் லாங்குவேஜ் தமிழில் கொண்டு வந்து நம்ம மக்களுக்கு சேர்க்கணும் அப்படின்னு இது இந்த இந்த ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி கொடுத்த என்ஐஎஸ்எம்க்கும் செபிக்கும் என்னுடைய இந்த இந்த என்ஐஎஸ்எம்ல எனக்கு இந்த வாய்ப்பை அளித்தவர்களுக்கும் நன்றி கூறி பேஷண்ட்டாக நீங்கள் எல்லாரும் இதை பொறுமையாக இதை கேட்டதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் அந்த கொஸ்டின் ஆன்சர் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா அதை எங்களுக்கு தெரிந்தவரை முடிந்தவரை ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறோம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம். Now I request attendees to ask their question in Q&A section. Let me see. So there are a couple of questions in Q&A section. 2 கேள்வி இருக்கு. எஸ், anonymous attendee. First, okay. If we need to find the right financial advisor, what is the way? பல இடங்களில் நீங்கள் வந்து இது எல்லாத்துக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ChatGPT அப்படிங்கிறது இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இது. எல்லாருக்கும் எல்லா ஊர்லேயும் இருக்குது. நீங்கள் என்ஐஎஸ்எம் வெப்சைட்டில் போய் பார்க்கலாம். யாரெல்லாம் வந்து ஆத்தரைஸ்டு ஃபைனான்ஷியல் பிளானர்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு பக்கத்தில் யார் இருக்காங்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து தாராளமாக சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஓகே, இஃப் யூ நீட் டு ஃபைண்ட் த ரைட் அதே கேள்வி தான். ஹூ வில் ஹெல்ப் அஸ் ஐடென்டிஃபை? அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். ஹவு டு கோ அபவுட் இட், இதுக்கு நான் இப்போ தான் பதில் சொன்னேன். why do you say insurance is the best risk management tool? வேற என்ன டூல் இருக்கு? நான் என்னுடைய ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் இன்சூரன்ஸ் தான் பெஸ்ட் டூல் அப்படின்னு நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நாம் எவ்வளவு பணம் அங்கே கொடுக்குறோம் அவங்க கிட்ட அப்படிங்கிறது வந்து முக்கியம் அல்ல. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேசிக் அடிப்படை இன்சூரன்ஸ்னா என்னன்னு பாருங்களேன். நான் இல்லை என்றால் என் குடும்பத்துக்கு, என்னுடைய நாமினி, என்னுடைய வாரிசுக்கு எவ்வளோ பணம் தேவை, அதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் ஃபைனான்ஷியல் பிளானர் உங்களை கைட் பண்ணுவார். எவ்வளோ இன்சூரன்ஸ் வாங்கணும், என்ன டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வாங்கணும், எப்போ வாங்கணும், எப்போ க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ வருஷம் பே பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் அடங்கினது தான் இந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டிசிஷன். அப்போது நம்ம எவ்வளோ பணம் கட்டுறோங்கிறது முக்கியம் அல்ல. இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கீங்கிறது தான் முக்கியம். அப்போது ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போமே. நீங்கள் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பே பண்ணுறீங்க, ஒரு இன்சூரன்ஸில் பே பண்ணுறீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, அவங்க 10 மடங்கு உங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய பாலிசியும் இருக்குது, 100 மடங்கு இன்சூரன்ஸ் கொடுக்கக்கூடிய பாலிசியும் இருக்குது. அது உங்களுக்கு எது சூட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு, நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு வேணுங்கிறத பார்த்துட்டு, என்ன பர்பஸ்க்காக வேணுங்கிறத பார்த்துட்டு வாங்கினீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, முதல் வருஷம் ஒரே ஒரு ப்ரீமியம் பே பண்ணியிருப்பீங்க. அப்போவே அந்த என்ன பர்பஸ், என்ன ஈவெண்ட்டுக்காக நம்ம வாங்குறோமோ அந்த ஈவெண்ட் நடந்துருது, ஒரு ஆக்சிடென்ட் நடந்து போயிடுறது, ஒரு இறப்பு நடக்கிறது ஒரு ஃபேமிலியில். அப்போது அவரை வந்து 1 கோடி ரூபாய்க்கு இன்சூர் பண்ணியிருக்கோம். நான் வந்து 25,000 ரூபாய் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கேன். என்னுடைய வயசு கம்மி, நான் சீக்கிரமாக எடுத்ததுனால, என் முடிவு எடுத்ததுனால பே பண்ணியிருக்கேன் அப்படின்னா 25,000 ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டாங்க, 1 கோடி ரூபாய் திருப்பி கொடுப்பாங்க. அப்போது இது ஒரு பெஸ்ட் டூலா இல்லையா? இது ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் விட்டு வேற என்ன டூல் இருக்கு? ஆப்ரேஷனலாக ஃபேக்ட்ரியில் பண்ணுற ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் வேற. ஃபைனான்ஷியல் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் ஒரு நல்ல நல்ல தீர்க்கமான ஒரு டூல் என்று அசைக்க முடியாமல் என்னுடைய நம்பிக்கையை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். தேங்க்யூ தீப்தி, தேங்க்யூ விமலா மேடம். பழனியப்பன் கண்ணப்பன், எஸ், லாட் ஆஃப் ஃபைனான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் ஆர் இன் த மார்க்கெட். வாட் ஆர் த ப்ராடக்ட்ஸ் யூ ரெக்கமெண்ட் யுவர் கிளைண்ட்ஸ்? இது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்காக இருக்குது இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பதில் சொல்கிறது அப்படிங்கிறது ஒரு இயலாத காரணம் பழனியப்பன் கண்ணப்பன். ஏன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எப்போவுமே ஒரு பதில் சொல்லும்போதோ, ஒரு கேள்வி கேட்கும்போதோ, ஏன்ற கேள்விக்கு பதில் சொன்னால் தான் ரொம்ப தெளிவாக தெளிய முடியும். ஏன் சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்டை வாங்குறதுக்கு ஃபைனான்ஷியல் பிளான் வேணும். அந்த பிளான் பண்ணுறதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் வேணும். முதல்ல எதுக்காக நம்ம பணம் சேர்க்கிறோம், என்ன பர்பஸ்க்காக சேர்க்கிறோம், அதுக்கு டைம் வேல்யூ ஆஃப் மணி என்று சொல்லக்கூடிய எவ்வளோ டைம் எனக்கு இருக்கு அதுக்கு அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு. அப்போது என்னால் எவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியும், என்னுடைய வரவு மைனஸ் செலவு போக பேலன்ஸ் இருக்கிற 20% சேவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பேசணும் இல்லையா? அப்போது அந்த 20%ல் நான் என்னென்ன செய்யணும், எங்கெங்கே பண்ணணும், என்னென்ன பர்பஸ்க்கு எவ்வளோ அலாட் பண்ணணும், இன்சூரன்ஸ்க்கு எவ்வளோ பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்டுக்கு எவ்வளோ பண்ணணும், என்ன டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கலாம், எது எனக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்குது, எவ்வளோ ரிஸ்க் என்னால் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அசெட் அலோகேஷன் அப்படிங்கிறத ஒன்று பண்ணி உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளான் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப எவ்வளோ பணம் எதில் அலாட் பண்ணலாம், எந்த ப்ராடக்டில் அலாட் பண்ணலாம்
அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறதுக்கு நீங்கள் ஃபைனான்சியல் பிளானர் கிட்ட போய் தான் ஆகணும். அப்போது தெளிவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு ப்ராடக்ட் சூட் ஆகும். ஒரு ஃபைனான்சியல் பிளானரே உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பிளான் கொடுத்துட்டு இங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து 1 செகண்ட் 2 வருஷம் கழிச்சு நீங்கள் அதே ஃபைனான்சியல் பிளானர் போயிட்டு ரிவ்யூ பண்ணும் பொழுது 2 வருஷம் முன்னால் பண்ண ப்ராடக்ட் அவுடேட்டடாக இருக்கலாம். 30 வருஷம் முன்னால் எங்கள் அப்பா அம்பாசிடர் கார் ஓட்டியிருந்தாரு, நானும் அம்பாசிடர் கார் தான் ஓட்டுவேன்னு சொல்லி பேங்க்ல போய் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லேயே பண்ணக்கூடியது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ உங்களுடைய கேள்விக்கு டைரெக்டாக என்னால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு ஃபைனான்சியல் பிளானரை, நல்ல ஃபைனான்சியல் பிளானரை பார்த்து கொண்டு போய் உங்களுடைய ஃபைனான்ஸ் எல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா தெளிவாக ஒரு பிளான் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி பர்பஸோட தெளிந்து முடிவெடுங்கள் பழனியப்பன் கண்ணப்பன். அடுத்த கேள்வி, how do I balance maintaining a healthy savings ratio while still investing for growth? நல்ல கேள்வி. How do I balance maintaining a healthy savings ratio while still investing for growth? இந்த சேவிங்ஸ் ரேஷியோ சொல்றோம் இல்லையா, அந்த சேவிங்ஸ்லயே இன்வெஸ்ட்மெண்ட்டும் உள்ள இருக்குல்ல. இதை வந்து இன்னும் தெளிவாக பதில் சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய சம்பளம் வந்து 10 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவரோட சேவிங்ஸ் ரேஷியோ வேற மாதிரி இருக்கும். 1000 ரூபா சேவ் பண்ணுறவரோட சேவிங்ஸ் ரேஷியோ வேற மாதிரி இருக்கும். அவருடைய சம்பளத்தோட கம்பேர் பண்ணும்போது 50,000 ரூபா சம்பாதிக்கிறோட சேவிங்ஸ் ரேஷியோ வேற மாதிரி இருக்கும். அப்போ ஹவு டு ஐ மெயின்டைன் அ ஹெல்தி பேலன்ஸ்னா 20% மினிமம் சேவ் பண்ணணும். அவ்வளோதான், ஃபார்முலா தான் இருக்குல்ல. மினிமம் 20% சேவ் பண்ணணும். அப்போ எனக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் சார் பர் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் நான் வந்து 20% தான் சேவ் பண்ணுவேன், நான் லாவிஷ் லைஃப் ஸ்டைல் வர போடுறேன் அப்படின்னா 4 லட்ச ரூபாய்க்கு 20%ம் 50,000 ரூபாய்க்கு 20%ம் வேற வேற. ஒவ்வொரு காலகட்டத்தில் காஸ்ட் ஆஃப் லிவிங் வேற ஏறிண்டே போகிறது, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஆகிட்டே வருது. அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இதெல்லாம் தான் நீங்கள் ஃபைனான்சியல் பிளானர் கிட்ட போய் உங்களுக்கு தோதான, இப்போ எப்படி எனக்கு நான் ஒரு ஷர்ட் வாங்கணும் அப்படின்னா வந்து அப்படியே ஆன்லைனில் போய் கிளிக் பண்ணி வாங்குறதுங்கிறது இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம். ஆனால் என்னோட கலருக்கு, என்னுடைய ஃபேஸுக்கு, என்னுடைய பிடிதல், எனக்கு பிடிச்ச கலரு, எனக்கு பிடிச்ச செக்ஸா இல்லை வந்து ஸ்ட்ரைப்ஸா இல்லை பிளெயின் ஷர்ட்டா இப்படி பார்த்து என்னோட சைஸுக்கு இங்கே பாக்கெட் வேணும், இந்த இடத்துல வந்து இது வேணும், இப்படி துல்லியமாக ப்ரோக்ராம் பண்ணி மேட் டு ஆர்டர் பண்ணுறது தான் ஃபைனான்ஷியல் பிளானிங். ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பண்ணக்கூடியது தான் ஃபைனான்ஷியல் பிளானிங். சரியா? ஸோ அந்த பேசிஸில் ப்ளீஸ் மீட் ஒரு ஃபைனான்ஷியல் பிளானரை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை தெளிவாக கேட்டு தெளிவான பதில்களை புரிந்து தெளிந்து முடிவெடுங்கள். சரியா? வாட் அபவுட் சேவிங்ஸ் பிளான் இன் இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ், லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இன் த மார்க்கெட் டுடே? கண்டிப்பாக ஆமாம். அப்போது ஒரு ஃபைனான்ஷியல் நிதிநிலை ஆலோசகர்கிட்ட போய் ஃபைனான்ஷியல் பிளானர்கிட்ட போகும்பொழுது அவர் இன்சூரன்ஸ் சஜஸ்ட் பண்ணார்னா ஏன் என்ற கேள்வியை கேளுங்கள். எதுக்காக இந்த பிளான் சஜஸ்ட் பண்ணுறீங்க? இதில் எனக்கு டேக்ஸ் பெனிஃபிட் இருக்கா, இல்லை ரிஸ்க் கவர் எவ்வளோ கொடுக்குறாங்க? இப்போ சேவிங்ஸ் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் பிளான்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு மார்க்கெட்டில். அப்படின்னா யாருக்கு இப்போ என்ன ப்ராடக்ட் மார்க்கெட்டில் இல்லை சார்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ப்ராப்ளம் ஆஃப் பிளென்டி தான் ப்ராப்ளம், அவேர்னஸ் இஸ் த ப்ராப்ளம். எல்லாருக்கும் பல விஷயங்கள், கேட்காத விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு தேவையில்லாத விஷயம்லாம் எனக்கு ஃபார்வர்டில் வருது. அப்போது பார்க்குறதுலாம் வாங்க முடியுமா? இல்லை. இந்த ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணும்பொழுது உங்கள் தேவைக்கு ஏற்ப, உங்களுடைய அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ப, உங்களுடைய கோல்ஸ்க்கு ஏற்ப சேவிங்ஸ் பிளான் வாங்கணுமா, வெறும் டேர்ம் பிளான் வாங்கணுமா, யூலிப் பிளான் வாங்கணுமா, சந்தை சார்ந்த பிளான் வாங்கணுமாங்கிறது தான் யூலிப். இது பிக் அண்ட் சூஸ். உங்களுடைய ஃபைனான்ஷியல் பிளானிங் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் கரெக்டாக அமைஞ்சு எக்ஸ்பிளனேஷன் தெளிவாக கொடுக்குறாரா? ஃபைனான்ஷியல் பிளானருங்கிறது யார் சார்? உங்களுடைய கனவுகளை தன் கனவாக நினைத்து உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பவர் தான் சரியான ஃபைனான்ஷியல் பிளானர். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி சரியான ஃபைனான்ஷியல் பிளானை தேர்ந்தெடுப்பது. எடுத்துட்டால் பேசி தெளிந்து அழகாக புரிஞ்சுண்டு, எஸ் இவர் ரொம்ப நம்பிக்கையானவர், 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், வாழ்க்கையை பார்த்தவர், வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்தவர், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அப்போது அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஆள்கிட்ட போய் பொறுப்பை கொடுத்தோம்னா சரியான நேரத்தில் உங்களுக்கு சர்ப்ரைஸே இல்லாமல் வாழ்க்கையில் கரெக்டான பிளான் பண்ணி அவர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுப்பாரு. அப்போது சந்தேகத்தோடு நம்ம பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து முழுமையடையாது. ஸோ
திரும்பியும் நசராலி அனீஃபா உங்களுடைய கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். ராஜேஷ் பாஷ்யம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் ஒன் பிளேஸ் இஸ் வாட் யூ சஜஸ்டட், பட் why not try various vehicles that are provided by multiple providers? கண்டிப்பா பண்ணலாம். நான் இதுக்கும் தான் என்னோட செஷன்லயே உங்களுக்கு சொன்னேனே, இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒன் மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுங்க அப்படின்னு சொன்னா, எல்லா மியூச்சுவல் ஃபண்டும் ஒன்றும் இல்லையே, ஆயிரக்கணக்கான ஃபண்ட்ஸ் இருக்கு. ரிஸ்க் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஃபண்ட், ரிட்டர்ன்ஸ் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஃபண்ட், டெட் ஃபண்ட், லிக்விட் ஃபண்ட், இந்த மாதிரி பல ஃபண்ட்ஸ் இருக்கு. அதுல பிக் அண்ட் சூஸ் பண்ணி உங்களுடைய வயசுக்கு, உங்களுடைய ஃபேமிலி சைஸுக்கு, உங்களுடைய கோல்ஸ்க்கு, உங்களுடைய இன்கம்க்கு, உங்களோட லயபிலிட்டிஸ்க்கு, கடனுக்கு, உங்களுடைய சொத்து மதிப்புக்கு, உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு போயிருக்காங்க, உங்களுடைய செலவுகள், உங்க லைஃப் ஸ்டைல், உங்க ஏஜ், உங்களுடைய ஃபிட்னஸ், இத்தனை விஷயங்கள் சார்ந்தது உங்களுடைய ஃபைனான்சியல் பிளானிங். அப்போ ஃபைனான்சியல் பிளானிங்லயே உங்களுடைய கேள்விக்கு பதில் வந்துட்டேன். ராஜேஷ் பாஷ்யம், எஸ். இஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எ மேண்டேட்டரி ஒன்? 100%. அனானிமஸ் அட்டெண்டி, உங்களுடைய கேள்விக்கு பதில் 100%. நம்ம முதல்ல செய்ய வேண்டிய ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணும்போது முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஏனென்றால் இன்னைக்கு இந்தியாவை எடுத்துனோம்னா எஜுகேஷன் அண்ட் மெடிக்கல், இது ரெண்டு தான் இன்ஃப்ளேஷன், ஹையஸ்ட் இன்ஃப்ளேஷன். நம்ம கட்டுப்பாடுகள் இல்லாத இன்ஃப்ளேஷன் என்பது ஏறிக்கொண்டே போகும் செலவுகள். இது ரெண்டு தான் நமக்கு தெரியவும் மாட்டேங்கிறது. ஒரு பில்லை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்பொழுது ஒரு பில்லை கொண்டு வந்து நீட்டினாங்கன்னா இது ஏன்லாம் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல பணத்தை வாங்கிட்டு தான் உள்ள அனுப்புறாங்க. அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கடினம். ஃபைனான்சியல் பிளானிங்ல ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாழ்க்கையில் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. இல்லை சார், எனக்கு கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பல பேர் சொல்லுவாங்க. கம்பெனியே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாலும் இன்னைக்கு காலம்பரை நான் வேலையிலேருந்து போகும்பொழுது சாயங்காலம் வேலையிலேருந்து வேலையோட வருவேனாங்கிறது இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு அச்சம், ஒரு ரிஸ்க். அப்படி இருக்கும்போது சாயங்காலம் வேலை இல்லாமல் நான் வீட்டுக்கு திரும்பி வந்தேன்னா 2 மாதம் சம்பளம் கொடுத்து கான்ட்ராக்ட் பிரகாரம் அனுப்பிச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ போய் நான் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா என்னுடைய ஃபிட்னஸ் பர்மிட் பண்ணணும். இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நான் பணம் ப்ரீமியம் என்னுடைய வயசு ஏறிண்டே போது யங்காக இருக்கக்கூடிய பண்ண வேண்டிய பல டெசிஷன்ஸில் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதும் ஒன்று. கம்பெனியே ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுத்துருந்தாலும் பர்சனலாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் சின்னதாக எடுத்து ஃபைலில் வச்சுக்கிறது எப்போவுமே அட்வைசபிள். தீப்தி, ஓகே. How to balance reducing expenses and increasing income sources for improving savings ratio? ஐயோ, பிரமாதமான கேள்வியா இருக்கே. How to balance reducing expenses? ரெடியூசிங் எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சி நம்ம பார்த்துக்கோமா என்னைக்காவது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. என்னுடைய 62 வயசுல எக்ஸ்பென்சஸ் குறைஞ்சி நான் பார்த்ததில்லை. வாழ்க்கை தரம் ஏறிண்டே போகும்போது எக்ஸ்பென்ஸும் ஏறிண்டே போகுது. எக்ஸ்பென்ஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எடுக்க வேண்டிய தனிப்பட்ட முடிவு. இந்த செலவு தேவையா இல்லையா அப்படிங்கிறது தனிப்பட்ட முடிவு. அந்த முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். டிஸ்கஸ் பண்ணலாம் இண்டிவிஜுவலாக, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதமும் டிஸ்கஸ் பண்ணலாம். இன்க்ரீசிங் இன்கம் அதுவும் ஹாப்பியாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பர்ஃபெக்ட்லி ஓகே. அப்போ உங்களுடைய 20% சேவிங்ஸ் ரேஷியோ இஸ் த தம் ரூல் மினிமம் ஃபார் இம்ப்ரூவிங் சேவிங்ஸ் ரேஷியோ. அப்போ செலவுகளை குறைத்து வரவை ஏற்றினோம் என்றால் மல்டிபிள் இன்கம் பண்றது ஒரு மல்டிபிள் இன்கம் எப்படி சார் பண்ண முடியும்? எனக்கு சம்பளம் மட்டும்தான் இன்கம் அப்படின்னா சின்ன வயசுலயே சின்ன வயசுலயே நம்ம ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணி எஸ்ஐபிலாம் பண்ணி சேவிங்ஸ்லாம் பண்ணி பர்பஸோட ஒரு அப்ஜெக்டிவோட சேவிங்ஸ்லாம் பண்ணி ஆரம்பிச்சோம்னா எப்போ நம்ம ரிட்டையர் ஆகலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ எல்லாம் 45 வயசுல ரிட்டையர் ஆகிடணும் சார், சீக்கிரமாக ரிட்டையர் ஆகினா இந்த டென்ஷன் தாங்கல சார் ஒர்க்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வரும்பொழுது மல்டிபிள் இன்கம், நம்ம சேமித்து வச்ச பணம்லேருந்து இன்கம் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ ஸ்டார்ட் யங். எஸ், பவித்ரா பாலாஜி, வாட் ஷுட் ஐ ஃபோக்கஸ் ஃபர்ஸ்ட், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் பேயிங் ஆஃப் டெட்? கடனே முதல்ல வாங்கக்கூடாதுங்க. இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கடனே வாங்கணும். எஸ், பை சான்ஸ் நான் இதுக்கெல்லாம் இந்த ஃபைனான்சியல் பிளானிங்லாம் ரொம்ப லேட்டாக தான் எக்ஸ்போஸ் ஆனேன் அப்படின்னா டெட்டை ரீபே பண்ணுறது எவ்வளோ சீக்கிரமாக ரீபே பண்ணணுங்கிறது ஒரு தம் ரூல். ஓகே, ஏன்னா அதுக்கு வட்டிக்கு ஏறிண்டே போகிறது. என்ன டைப் ஆஃப் டெட்டுங்கிறதும் அது வேற விஷயம். ஹவுசிங் லோனா, பர்சனல் லோனா, இல்லை ஒரு ஹேண்ட் லோனா, வெஹிக்கிள் லோனா,
ஹோம் லோன், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் எந்த லோனுங்கிறத பேஸ் பண்ணினது எதை சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுறோங்கிறது. ஓகே. ரெண்டாவது, இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது வந்து அடிப்படையாகவே ஏர்லியாக இருக்கும்போது சீக்கிரமாக ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஆரம்பிச்சிடணும். குழந்தைங்களாம் இருக்கும்போது 3வது ஜென்ரேஷன் வந்துட்டாங்க, என்னோட ப்ராக்டிஸ்லன்னு சொல்கிறேன் இல்லையா, குழந்தைங்களுக்கு இப்போவே எஸ்ஐபி ஆரம்பிக்கிற பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சேவிங்ஸ் டிஃபால்ட். சேவிங்ஸ்ங்கிறது வந்து என்னுடைய அணுகுமுறையில் வந்து எமர்ஜென்சி ஃபண்டுக்கு தான் சேவிங்ஸ் பண்ணணும். சரியா? ஸோ இது உங்களுடைய கேள்விக்கும் நான் பதில் சொல்லிவிட்டேன் என்று நினைக்கிறேன். பவித்ரா, எனிதிங் அபவுட் கோல்ட் அண்ட் சில்வர்? கோல்ட் அண்ட் சில்வரை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னதோ, எனக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும். கோல்டு வந்து என்ன பர்பஸ்க்காக வாங்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் வந்து நம்ம இமோஷனலாக கனெக்ட் ஆகிடுறோம் கோல்டோட. அதை ஒரு கமாடிட்டியாக ட்ரீட் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். சரியா? கோல்டும் சில்வரும் ஏறிண்டே தான் இருக்குது, குறையிற மாதிரி எனக்கு தெரியலை. அது குளோபல் எக்கனாமியை சார்ந்தது. அதை பற்றி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது அனிஃபா, உங்களுக்கு நான் இதை தனியாக தான் அட்ரஸ் பண்ணணும். இது ஒரு ரொம்ப டீப் சப்ஜெக்ட் இது. சரியா? ஆனால் ஒன்று மாத்திரம் என்னால் சொல்ல முடியும், கோல்டு ரேட் ஏறிண்டே போகுது, பணத்தை கோல்டில் போடுங்க, சில்வரில் போடுங்க. டோன்ட் டூ தட். ஓகே. டைம் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் அட்வைஸ் ஃப்ரம் யுவர் ஃபைனான்சியல் அட்வைசர். சரியா? பழனியப்பன் கண்ணப்பன், 5 மணி ஆக போகிறது, இன்னும் 2 கேள்வி நான் எடுத்துக்கலாம். சரியா? 5 மணி வரைக்கும் தான் செஷன் ஆஸ் சச். அதுக்கு மேலே கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து என்ஐஎஸ்எம் காமிச்சிங்கன்னா அவங்க எனக்கு அனுப்புவாங்க. வி வில் ட்ரை டு ஆன்சர் இட். மெயிலில் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். சரியா? சாரி, பல கேள்விகள் என்னால் எடுத்துக்க முடியாமல் போகலாம். இன்னும் 2 கேள்விக்கு மாத்திரம் என்னால் முடிந்த வரை பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஃபார் அன் இண்டிவிஜுவல், மினிமம் லைஃப் இன்சூரன்ஸ் கவர் டில் வாட் ஏஜ் இஸ் ரிக்வயர்ட்? இந்த கேள்விக்கும் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுடைய பொறுத்தது தான். ஏனென்றால் அவருடைய ஃபேமிலி சைஸ், அவருடைய அப்ஜெக்டிவ், ரைட்? நான் இன்சூரன்ஸ் மூலமாக எஸ்டேட் கிரியேட் பண்ணி சொத்து சேர்க்கணும் அப்படின்னு நினச்சா 100 வயசு வரைக்கும் வாங்கலாம் இன்சூரன்ஸ். 100 வயசுக்குள்ளே எனக்கு என்ன நடந்தாலும், எப்படி நடந்தாலும், என் ஃபேமிலிக்கு இவ்வளோ 1 கோடி ரூபா போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு பே பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு ப்ரீமியம் பே பண்ணக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து இப்போ ஃபைனான்ஸ் இருந்ததுனால் அந்த மாதிரி கான்செப்ட்லாம் கூட இருக்குது. எஸ்டேட் கிரியேஷன் பிளான் இருக்குது. டேர்ம் இன்சூரன்ஸே 80 வயசு வரைக்கும் வாங்கலாம், 100 வயசு வரைக்கும் வாங்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா வந்து அதுதான் இருக்கிறதுலே விலை குறைந்த ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனால் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லாமே வயது கம்மியாக இருக்கும்பொழுது, யங்காக இருக்கும்பொழுதே பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் அட்வைஸ் ஐ கேன் கிவ் யூ. சரியா? அடுத்த ஒன் லாஸ்ட் கொஸ்டின். how often do investments actually lose money and how much volatility should I emotionally be prepared for? அதாவது இந்த கேள்விக்கு நான் சிம்பிளாக பதில் சொல்கிறேனே. நான் வந்து 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து 25% ரிட்டர்ன் வேணும் அப்படின்னா பிரின்சிபல் குறைஞ்சா பரவாயில்லையான்னு கேட்பாங்க. உங்களோட 10 லட்ச ரூபா குறைஞ்சதுன்னா பரவாயில்லையா, 25% ரிட்டர்ன் வரணும்னா risk is directly connected to your, returns are directly connected to your risk. ஸோ அது உங்களுடைய முடிவு, எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க. ஹவு ஆஃபன் இது வந்து ஒரு சைக்கிள் வரும் அப்படின்னா வந்து இதுக்கு தம் ரூல்லாம் கிடையாது சார். குளோபல் எக்கனாமி நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு விஷயம். ஜென்ரலாக பார்த்தா 3 to 5 years ஒரு சைக்கிள் வரும் அப்படின்னு படிச்சிருக்கேன், சில நேரங்களில் பார்த்துருக்கேன். அது தம் ரூல் கிடையாது. சரியா? ஒரு கேள்வி கேட்டார் ராஜேஷ் பாஷ்யம், அதுக்கப்புறம் கேள்வி இல்லைங்கிறதுனால இந்த கேள்வியை நான் பதில் சொல்லிடுறேன். வாட் ஏஜ் do you suggest that life insurance start for our kids? 20. Today. What age? Yesterday. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேர்ம் இன்சூரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க மார்க்கெட்டில், அதை பாருங்க. சின்ன பசங்களுக்கு யங்காக இருக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு ஹேபிட்டை கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே. ஒரு எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணுங்க, ஒரு சின்ன இன்சூரன்ஸ் பிளான் ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன சூட் ஆகுதோ, ஒரு 15 வயசில் அவருக்கு காலேஜ் போகணும், 20 வயசில் வந்து அப்ராட் போகணும், அவருக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பர்பஸ் அப்ஜெக்டிவோடு வச்சுட்டு ஒரு ப்ரோக்ராமை வாங்கி பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணுறது வந்து டுடே இஸ் த பெஸ்ட் டே. அதுக்கு வந்து என்னுடைய பர்செப்ஷன், அது என்னுடைய பர்செப்ஷன் அப்படின்னா என் குழந்தைக்கு நான் எடுக்க வேண்டிய முடிவு என்னுடைய பர்செப்ஷன். அந்த மாதிரி ராஜேஷ், உங்களுடைய குழந்தைங்களுக்கு ஏர்லியர் த பெட்டர் அப்படின்ற பல தடவை நம்ம இந்த செஷனில் பார்த்துருக்கோம். ஸோ ஐ விஷ் எல்லோரும் தெளிவாக தெளிந்து முடிவு எடுத்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபைனான்ஷியல் கோல் பிளான்கிட்ட போய் பார்த்து லைஃப் கோச்சை மீட் பண்ணி உங்கள் ஃபைனான்ஸை பிளான் பண்ணுங்க, பிரமாதமாக டெவலப் பண்ணுங்க, வெல்த்தை நிறைய க்ரியேட் பண்ணுங்க, எப்பவும் சிரிச்சுட்டே இருங்கோ.
தேங்க்யூ வெரி மச். Thank you so much, sir. Thank you again. Let me see if there are. I think we have answered almost all of the questions which were Yes. asked by the attendees. Yes, thank you. Thank you again, sir. We'd like to extend our heartfelt thanks for taking time and speaking at our webinar. Your insight, expertise, and a presentation as well, which was made in your regional language, was full of knowledge. Thank you. Thank you again, sir, Thank you, for Sahil. sharing your time with us. Thank Yes. you.